சரிங்க, கோவிச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சமாக கேளுங்க. கொஞ்சமாக நிறையாவே கேட்குறேன், சொல்லு. அப்படிங்களா? கோவம் இல்லைல்ல? கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லு. இப்போ 10 வருஷம் கல்யாணம் ஆகி ஒருத்தருக்கு பிரச்சனை ஒரு வீட்டில். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்களா? ஆமாம். அது எதுக்கு? 10 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் அதுக்கு முன்னால் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்கல்ல ஒரு ஆமாம். கோயிலில். சொல்லு சொல்லு. கோயிலில் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்காங்க, இந்த பாரியூர் அம்மன் கோயிலில். சரி. ஓபி பக்கம். அப்போ பொண்ணு எனக்குற மாப்பிள்ளையை பார்த்துட்டு தலை கொஞ்சம் சொட்டையாக இருக்குது. தலை கொஞ்சம் சொட்டையாக இருக்குது. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக தெரியுது. வேற எல்லாம் சரி அப்படின்னு சார். பார்க்குறக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டி கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல சம்பளத்தில் இருக்காரு. அது யூஎஸ்ல இருக்காரு. அதனால பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. நானும் யூஎஸ் போய் நல்லா சுற்றிக்குவேன். இல்லை, அதனால கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காம தான் இருக்குதுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறா. அப்புறம் தலை தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, சொட்டையாகவே தெரியுது அப்படிங்கிறா. அது தொப்பி வச்சு மறைச்சிக்க வேண்டியதானே, எம்ஜிஆர் மாதிரி. அது நம்ம என்ன சொல்ல முடியும், எல்லாம் நடந்திருக்குது, கேளுங்க. சொல்லு. அப்புறம் பொண்ணோட அப்பா இருந்துட்டு பார்த்த ஜாதகத்தில் இந்த பையனோட ஜாதகம் தான் உனக்கு 10 பொருத்தமே கரெக்டாக இருக்குது. சரி. அதனால வேற நான் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது மாமனார் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்புறம் மாமா அப்படி சொல்லும்போது, அப்பா அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறது பொண்ணு? சரி, எனக்கும் வேற வழி இல்லைப்பா, இந்த சொட்டை தோணு தான் எனக்கு மனசுக்கு இருந்தால் பரவாயில்ல, வருமானம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. சரி, நீங்கள்லாம் சொல்லும்போது யூஎஸ் வேறு போக வேண்டியிருக்குல்ல, அதனால சரிங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாலாமா. சரி. அப்புறம் என்னாச்சு, அப்படி ஆயாச்சு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் போய் இப்போ வந்திருக்காங்க, வந்தாச்சு. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிற அளவு ஆயாச்சு குழந்தைகள். சரி, 10 வருஷமா அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களா குழந்தைய? அப்படி ஆயாச்சா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த மாப்பிள்ளை, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ நல்லா ட்ரிம்மாக பார்க்குறக்கு எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். ட்ரிம்மாகவும் இருக்கேன், நல்லாவும் இருக்கேன், தலை சொட்டையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க, அதை சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி. அப்புறம் பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. குந்தாணி ஆயிடுச்சு. குந்தாணி ஆயிட்டா. அது சுத்தமாக இங்கே அது கிடைக்கிறது இல்லையே, அங்கே அது கிடைக்கிறது இல்லையா. நான் இங்கே ஊருக்கு ஒரு 2 மாதம் வந்திருந்தான்னு வைங்க, போட்டு தேன் மிட்டாய் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த தேன் மிட்டாய் மட்டும் வாங்குறதாமா. 10 கிலோ வாங்கி வச்சுக்கிறதா? எத்தனை கிலோ வாங்குறாங்களோ சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ தேன் மிட்டாய் விரும்பி சாப்பிட்றது. ஸ்கூலுக்கு போகும்போது வாங்குவாங்கல்ல, அந்த தேன் மிட்டாயி, இந்த கம்பர்கட்டு, கல்லுரண்டை, அப்புறம் இருக்குது இந்த வெள்ளை கேக்காமா, அப்புறம் என்னமோ என்னென்னமோ சாக்லேட் கேக்கு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் அது இது அந்த மிட்டாய் இந்த மிட்டாய் நல்லா வாங்கிக்கிறது. எல்லாம் ஸ்வீட்டாக வாங்கி சாப்பிட்றா, நல்லா ஸ்வீட்டாக நல்லா வாங்கி. சரி. குந்தாணி ஆயாச்சு. அப்புறம் அது போக வந்தால் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் ஹோட்டலில் அங்கேயும் இங்கேயும் போயிடுறீங்க. மாமனாரை போய் எங்கே நல்ல ஹோட்டலில் அதை பார்த்து பண்ணி சாப்பிட்டுக்கிறது. அது போக ஆன்லைன்லேயும் புக் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. வீட்டில் எந்த வேலையும் செய்கிறது இல்லை. இங்கே ஊர்லேயுமா திருட்டு தூக்கம் தான். ஆமாம், ஒரு ஆளுக்கு 2 ஆள் வேலை. அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுமே எல்லாம் வேலைக்காரரை போட்டு வேலைக்கு ஆள் போட்டு. சரி, வருமானத்தை செலவு பண்ண வேண்டியது. அந்த மாதிரி செஞ்சுட்டு பார்த்தா உங்கள் பொண்ணு எப்படி இருக்கிறா அப்படின்னு மாப்பிள்ளை கேட்குறாரு மாமனார்கிட்ட. மாமனார் என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவள் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க, வாயில் விடுங்க 2 டப்புன்னு சரியா போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, நல்லா அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையாமா. சரி. காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது இல்லையாமா. சரி. 9 மணி இல்லாமல் எந்திரிக்கிறது இல்லை. சரி. இந்த மாதிரி தின்ன தூக்கம் தான் வரும். அதனால உங்கள் பொண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு மாப்பிள்ளை கேட்குறாரு. கேட்பாரா கேட்க மாட்டாங்க? கட்டாயம் கேட்பாரு. குழந்தைய கட்டி வச்சுக்க வேண்டியது வேற என்ன பண்ணுது? அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் அவர் சொல்லலை. அந்த மாதிரி ஆள் இல்லை, அது நல்ல பையனாக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ வந்து ஒன்று இந்த மாதிரி திருத்தணும் என்னை சொன்னாங்கல்ல, அதனால அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கண்ட்ரோலாக சொல்லி காட்டுறாரு. இப்போ கண்ட்ரோலாக இருக்கணுமல்ல, அதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. இந்த குந்தாணியை இப்போ குந்தாணியை கொண்டு வந்துருக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லாம நீ
நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்களே இடம் கொடுத்து பேசுகிறதுனால அந்த பொண்ணு சௌரியத்துக்கு இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ இருந்து பண்ணால் தானே கரெக்டாகு அப்படின்னு சொல்லி. இன்னும் வயசு கம்மியாக இருக்குது, இந்த வயசுலேயே இந்த குந்தாணியாகி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. சரி, இது நீ கேட்டு சிரிச்சிட்டு வந்திருக்க, சிரிச்சின்னு இப்படியெல்லாம் சொன்னேன். என்ன இப்படி உன்னை எப்படி வச்சுருக்க பார்த்தியா? அடி விழுந்த பட்டுன்னு விழுந்தா திங்கிற நேரத்தில் 4 விட்டோம்னா சரியாக இருக்குது, சீரணம் ஆகாது. அப்படி செய்யணும். அப்போ தான் நீ நம்ம இப்போ மாதிரி 35 வயசுல என்ன மாதிரி எப்படி இருக்க ட்ரிம்மா? அது மாதிரி 35 வயசா? 35 வயசு கொம்பரி மாதிரி வச்சுருக்க பார்த்தியா? இதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாங்க. இப்போ அவங்க பிரச்சனைக்கு நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிட்டு? அது தமாசுக்கு பேசியிருப்பாங்க, போவாமா நீ வேற. தமாசுக்கெல்லாம் தமாசா உடம்பு ரொம்ப வந்துருச்சுன்னா பிள்ளைய அப்புறம் என்ன பண்ணுறது பாவம். அதுக்கு சொல்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அது உனக்கு பெருமையாக தெரியுது. இப்போ பெருமையாக தெரியல, இப்படி சொல்கிறாங்க. அதனால அவங்க அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை நடந்திருக்குது, அதுக்காக நான் சொன்னேன். எல்லாம் காசு இருந்தால் எல்லோரும் ஒன்றும் பேசுதான் சொல்லுப்போம். அதான் சரியா நான் அந்த பொண்ணுகிட்ட அப்புறம் சொல்லிட்டு வந்தேன் நானும். இந்த மாதிரி நீ நிறைய சொல்லுவேன், இப்படி சாப்பிடு, அந்த கீரை சாப்பிடு, இந்த கீரை சாப்பிடு, அவங்க எதையோ